அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் அருளால் ரமதானினுடைய மாதம் ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மாணிக்கங்கள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக பல்வேறு செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். பொதுவாக இது போன்ற செய்திகள் எல்லாம் வெறுமனையாக அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடத்த வேண்டும், ஏற்று நடத்துவதற்காகத்தான் ரமதானினுடைய மாதத்தில் தொழுகைக்கு பிறகு இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய விஷயத்தை ஏனும் நாம் என்ன செய்ய வேண்டுமையானால் நம்மால் முடிந்த அளவிற்கு ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், குர்ஆனில் அல்லாஹ் கூறும் பொழுது உங்களால் முடிந்த அளவிற்கு அல்லாஹுவை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி, அல்லாஹுவின் தூதரினுடைய கல்வி சபைகளுக்கு நாங்கள் செல்வோம், திரும்பி வரும் பொழுது மாற்றங்களை சந்தித்தவர்களாக, மாறியவர்களாக, எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொண்டவர்களாக நாங்கள் திரும்புவோம் என்பதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் இது போன்ற வரலாறுகள் எல்லாம் நம்மை போன்று இரத்தமும் சதையுமாய், கண்ணீரும் இன்பமுமாய் சக மனிதர்களாக இந்த பூமி பந்தில் வாழ்ந்த மனிதர்களினுடைய வரலாறு தான் பேசப்படுகிறது. ஏதோ வானத்திலிருந்து பொத்துக்கொண்டு குதித்த வானவர்களினுடைய வரலாறுகள் அல்ல. ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்டு, நன்மை தீமைகளுக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடிய வானவர்களினுடைய வரலாறுகள் அல்ல இந்த வரலாறுகள் எல்லாம். மாறாக நம்மை போன்று ஏன் ஒரு கட்டத்தில் நம்மை விட கஷ்டங்களிலும் சிரமங்களிலும் நம்மை விட பல்வேறு சோதனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனித சமுதாயம் என்றாலும் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை ஏற்று நடக்கும் பொழுது, அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே எவ்வளவு ஆர்வத்தோடு அவர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக, ஒரு ஒப்பாய்வுக்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் நாம் காணக்கூடிய ஒரு நபித்தோழர் கிராமப்புறங்களிலே வாழ்ந்து கொண்டு வாதி நுஅ்மான் என்பதாக சொல்வார்கள். தாயிஃபிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு, இந்த பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனித சமூகத்தை பற்றி நாம் காண இருக்கிறோம். வாதி நுஅ்மான் என்பது மதீனாவிற்கும் தாயிஃபிற்கும் கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலே சில கிராமிய மக்கள் வாழுகிறார்கள், கோத்திரங்களாக. அரேபியர்கள் அன்றைக்கு கோத்திரங்களாக வாழ்வார்கள். எப்படி நாம் குடும்பமாக வாழுகிறோமோ அதுபோன்று அவர்கள் எப்படி வாழ்வார்களேயானால் கோத்திரங்களாக வாழ்வார்கள். பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு கோத்திரம் என்பதாக சொல்லப்படும். அந்த கோத்திரத்திற்கென்று ஒரு தலைவரை தேர்வு செய்து கொள்வார்கள். அவர்தான் அந்த கோத்திரத்தினுடைய தலைமகன், தலைவராக இருந்து ஆண்களையும் பெண்களையும் வழிநடத்தி கொண்டே இருப்பார். அப்படி வாழ்ந்த ஒரு அரேபிய சமூகம்தான் வாதி நுஅ்மான் என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கிலே ஒரு அரேபிய சமூகம் வாழ்ந்து வருகிறார்கள். கிராமிய மக்கள், பெருமளவிற்கு நாகரீகங்கள் தெரியாத மக்கள். நாகரீகத்தோடி சிட்டி என்று சொல்கிறோம் அல்லவா, நகரங்களுக்குள்ளாகவெல்லாம் அவர்கள் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் அல்ல. கிராமத்தோடையே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். அவர்களினுடைய பேச்சும், அவர்களினுடைய நடத்தைகளும், அவர்களினுடைய குணாதிசயங்களும் எல்லாமே கிராமிய சூழலிலேயே இருக்கும். அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அல்லாஹுவின் தூதர் அழைப்பு பணிக்காக கடிதம் அனுப்பினார்கள். பெரும் பெரும் நாட்டு மன்னர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் கடிதம் அனுப்பியதை போன்று அரேபிய தீபகற்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த கோத்திரங்களுக்கும் அல்லாஹுவின் தூதர் இஸ்லாமிய அழைப்பு பணியை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நபித்தோழர்களை எல்லாம் ஒவ்வொரு கோத்திரத்திற்காக அனுப்பி வைத்தார்கள். அந்த கோத்திரத்துக்காரர்களிடத்திலே போய் நபித்தோழர்கள் தாங்கள் வந்த நோக்கத்தை சொல்வார்கள். படைத்த ஒருவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும், இறை தூதரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும்.
உறவுகளை சேர்ந்திருக்க வேண்டும். நம்முடைய கரங்களை அநீதங்களிலிருந்து அக்கிரமத்திலிருந்து நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் நபித்தோழர்கள், ஒவ்வொரு கோத்திரத்திற்கு அனுப்பப்பட்ட நபித்தோழர்கள் எல்லாம் அழைப்பு பணி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கோத்திரம் பெருமளவிற்கு பரிச்சயமான கோத்திரம் அல்ல. அதனால் இந்த கோத்திரத்திற்கெல்லாம் அழைப்பு பணி போய் சேரவே இல்லை. பெரிய அளவிற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் பெரும் பரிச்சயத்தோடி பெரும் படாலத்தோடி வாழ்ந்த மக்கள் அல்ல இவர்கள். இவர்கள் கிராமத்திலே ஓடிப்போய், அதாவது கிராமத்திலே ஒடுங்கி வாழ்ந்த மக்கள் இந்த மக்கள் எல்லாம். இவர்களுக்கென்று தனி ஒரு அழைப்பாளரை அல்லாஹுவின் தூதர் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுப்பதற்காக யாரையும் அல்லாஹுவின் தூதர் அனுப்பி வைக்கவில்லை. ஆனாலும் அரசல் புரசலாக ஆங்காங்கே செய்திகள் காட்டிலே சுழலும் அல்லவா. இப்படி ஒரு மனிதர் இருக்கின்றார், மதீனாவிலே ஒரு பெரும் ஆட்சியை நிறுவி இருக்கின்றார், ஏக இறைவனின் பால் அழைப்பு கொடுக்கிறார், வானத்தை படைத்தவனும் பூமியை படைத்தவனும் ஒருவன் என்று சொல்கிறார் என்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி அரசல் புரசலாக காட்டு வழியாக அப்படி ஆங்காங்கே கிராமங்கள் எல்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. இந்த கிராமத்திற்குள்ளாகவும் வாதி நுஅமான் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளத்தாக்கை மையமாக கொண்டு வாழக்கூடிய அந்த கிராமிய மக்களுக்குள்ளாக அந்த கிராமிய தலைவனுக்கு இந்த செய்தி வந்து சேர ஆரம்பிக்கிறது. எப்படி ஒரு மனிதர் இருக்கின்றாராமே, ஒரு 700 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் அந்த மனிதர் இருக்கிறார். அவர் ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பதாக மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்கிறாராமே என்று அந்த கிராமத்தினுடைய தலைவருக்கு இந்த செய்தி வந்து கேட்க ஆரம்பிக்கிறது. ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், ஒரு குடும்பத்தை தலைமை ஏற்று நடாத்தக்கூடிய ஒரு ஆண் மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த கிராமிய அரபி நமக்கு ஒரு பெரும் பாடமாக இருக்கிறார். இந்த செய்தி வந்ததுதான் தாமதம். உடனடியாக 700 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் தன்னுடைய ஒட்டகத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால் தட்டி கொண்டு பாலை வனத்திலே அல்லாஹுவின் தூதரை தேடி அப்படி மதீனாவிற்குள்ளாக வருகிறார். மதீனாவிற்குள்ளாக வந்தால் கிழக்கு எது மேற்கு என்று கூட அவருக்கு தெரியாது. வந்தவுடன் அவர் சப்தமிடுகிறார், ஐன இப்னு அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் பெற்றெடுத்த பேர குழந்தை எங்கே இருக்கிறார்? ஒரு கிராமிய அரபி அல்லவா, பார்ப்பதற்கு கிராமத்தினுடைய சூழல்கள், கருத்த தேகமுடையவர். அந்த ஹதீஸில் வரும் இரட்டை சடை போட்டிருக்கக்கூடியவர். கிராம மக்கள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக முடிகளை வெட்ட மாட்டார்கள். நீளமாக முடிகளை வளர்த்திருக்கக்கூடிய மனிதர் முடிகள் நீளமாக வளர்ந்ததினால் இரட்டை சடைகளை என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதரே கூறுவார்கள். நான் பின்னால் பதிவு செய்கிறேன். இரட்டை சடையோடு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் மதீனாவிற்குள்ளாக வந்து சப்தமிடுகிறார். எங்கே அந்த முஹம்மத், எங்கே அப்துல் முத்தலிபினுடைய மகன் என்பதாக சப்தமிடுகிறார். உடனே மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அதோ அங்கே ஒரு மஸ்ஜித் இருக்கிறது. அந்த மஸ்ஜிதிலே சஹீஹுல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் விலாவாரியாக பதிவு செய்கிறார்கள். வந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உரத்த சப்தத்தோடி ஊருக்குள்ளாக நுழையும் பொழுதே கிராமிய மக்கள், அவர்கள் நாகரீகம் எல்லாம் பெரிய அளவிற்கு அவர்களுக்கு தெரியாது. நாம் நாகரீகம் என்று தெரிந்து வைத்திருப்பது அவர்களுக்கு நாகரீகமாக தெரியாது. அவர்களினுடைய குரல்கள் வேண்டுமேயானால் உரத்த சப்தத்தோடு இருக்கலாமே தவிர அவர்களினுடைய குணம் என்பது மிக இலகிய குணமுடையவர்களாக இருப்பார்கள். இரக்கத்திற்கு பெயர் போனவர்கள், பாசத்திற்கு பெயர் போனவர்கள், நம்பிக்கையினுடைய குன்றுகள் அவர்கள் எல்லாம். வரலாறு அப்படித்தான் அவர்களை பதிவு செய்யும். உரத்த சப்தத்தோடி வந்து ஊரிலே சப்தமிடுகிறார். எங்கே அந்த மனிதர், எங்கே அப்துல் முத்தலிபினுடைய பேரன், எங்கே முஹம்மத் என்பதாக சப்தமிடுகிறார். மக்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறார்கள், அதோ அங்கு ஒரு மனிதர் இருப்பார் பள்ளிவாசலிலே. அவர்தான். பள்ளிவாசலுக்கு வந்தவுடன் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், நஹனு ஜுலூசுன் மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித். அல்லாஹ்வின் தூதரினுடைய மஸ்ஜிதிலே நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது, தஹல ரஜுலுன் அலா ஜமலின், ஒட்டகத்தின் மீது ஒரு மனிதர் உள்ளே வருகிறார். ஃபஅனாஹு ஃபில் மஸ்ஜிதி சும்ம அக்கல்ல, தன்னுடைய ஒட்டகத்தை அந்த மஸ்ஜிதினுடைய வெளிப்புறத்திலே வந்து கெட்டி போடுகிறார். ஒட்டகம் யாருக்கும் நோவினை தந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒட்டகத்தினுடைய முன்காலையும் சேர்த்து என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால், சில பொழுது குழந்தைகள் அந்த பக்கம் நடந்து செல்லும் பொழுது ஒட்டகம் என்ன செய்து விடும் என்று சொன்னால் எட்டி உதைத்து விடும். அதனால் அந்த அரேபிய மனிதர், இத்தனை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இதெல்லாம் நாகரீகத்திலே வாழக்கூடிய நகரத்திலே வாழக்கூடியவர்களுக்கான குணாதிசயங்கள் அல்ல. அனஸ் ரலியல்லாஹு இதையெல்லாம் மெச்சி பேசுவார்கள் அவரை. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், சக மனிதர்களோடி அயல்வாசியோடி
யாருமே தெரியாத ஒரு புதிய நகரத்திற்குள்ளாக வந்தாலும் கூட நம்முடைய வாகனம் பிறருக்கு நோவினையை தந்துவிடக் கூடாது என்பதிலே எவ்வளவு தெளிவாக இருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார், எல்லோரும் ஒட்டகத்தை கெட்டுவார்கள், ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக ஒட்டகத்தினுடைய முன்காலையும் சேர்த்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒட்டகம் நிற்கும் பொழுதே பலகீனத்தோடையே நிற்கும். ஏனைய கால்களை உயர்த்தி யாரையும் எட்டி மிதித்து விடாது, யாருக்கும் நோவினையை தந்து விடாது. இப்படி கெட்டும் பொழுது அதனால் அந்த அரேபிய மனிதர் நாங்களெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தோம். எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு குணாதிசயம். தன்னுடைய வாகனமும் கூட பிறருக்கு ஒரு சிறிய நோவினையை ஏற்படுத்திவிடக் கூடாது, நம்முடைய வாகனமும் கூட பிறரை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதில் அந்த மனிதனினுடைய அந்த அக்கறையை நாங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு மெச்சி பார்த்து கொண்டிருந்தோம். அந்த மனிதர் வந்தார், தன்னுடைய ஒட்டகத்தினுடைய முன்காலை சேர்த்து தன்னுடைய ஒட்டகத்தை மஸ்ஜிதினுடைய வெளியிலே கெட்டி கொண்டார். சும்ம காலலகும், பிறகு அவர் சப்தமிட்டார், ஐயுக்கும் முஹம்மத், உங்களிலே யார் அந்த முஹம்மத்? உங்களிலே யார்? அவருக்கு தெரியாது, அல்லாஹுவின் தூதரை அவர் சந்தித்ததே இல்லை. அரசல் புரசலாக ஒரு தௌஹீதை கேட்டிருக்கிறார். படைத்தவனை வணங்க வேண்டும், படைப்புகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற ரீதியில் தௌஹீதினுடைய அழைப்பு பணியை அரசல் புரசலாக கேட்டவர் வந்து சப்தமிடுகிறார், ஐயுக்கும் முஹம்மத், உங்களிலே யார் அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகியும் பைன ظهرانيهم, அல்லாஹ்வின் தூதர் அப்பொழுதுதான் கொஞ்சம் சாய்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஒரு குலைந்து மக்கள் நபித்தோழர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் கொஞ்சம் சாய்ந்திருக்கிறார்கள். ஃபகுல்னா, நாங்கள் அவருக்கு சொன்னோம், ஹாதர் ரஜுலுல் அபியதுல் முத்தகியு, சாய்ந்திருக்கக்கூடிய அந்த வெண்மை மனிதர் தான் அல்லாஹ்வின் தூதர். மிக வெண்மையாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு அல்லாஹ்வின் தூதரினுடைய அழகு. நபித்தோழர்கள் சொல்வார்கள், 14ஆம் இரவு சந்திரனை நாங்கள் பார்த்தோம், அல்லாஹுவின் தூதரினுடைய முகத்தையும் நான் பார்த்தேன். மீண்டும் 14ஆம் இரவு சந்திரனை நான் பார்த்தேன், அல்லாஹுவின் தூதரின் முகத்தை நான் பார்த்தேன். 14ஆம் இரவு சந்திரன் தோற்று போய்விட்டது என்பதாக சொல்வார். அதைத்தான் நபித்தோழர்கள் சொன்னார்கள், ஹாதர் ரஜுலுல்லதி அபியதுல் முத்தகியு, சாய்ந்திருக்கிறாரே, அந்த சுவற்றிலே சாய்ந்திருந்தார்கள் அல்லாஹுவின் தூதர், அவர்தான் முஹம்மது என்பதாக அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டது. ஃபகால லஹு ரஜுல், அந்த மனிதர் அல்லாஹுவின் தூதரின் பால் வந்தார். இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் பெற்றெடுத்த பேர குழந்தை நீங்கள் தானா? ஃபகால லஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் அஜப்துக, ஆம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான், நான் தான் அப்துல் முத்தலிபினுடைய பேர குழந்தை. அல்லாஹுவின் தூதரை அவ்வளவு நெத்தியிலே பெயர் சொல்லி எல்லாம் யாருமே கூப்பிட முடியாது. எங்கோ ஒரு மனிதர், உடல்கள் எல்லாம் ஆடைகள் எல்லாம் அழுக்குகளாய் பரட்டை தலையுடனே சடை பிடித்தவராக வந்தாலும் கூட அல்லாஹுவின் தூதர் யாராக இருக்கட்டும் அவருக்கான கண்ணியத்தை கொடுத்தார்கள். நான் யார் தெரியுமா, என் பெயரை சொல்லி அழைக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு என்ன யோக்கியம் இருக்கிறது? ரசூல் கேட்கவில்லை, அவரோடு அல்லாஹுவின் தூதர் ஒத்துப்போகும் விதமாக ரசூல் சொன்னார்கள், ஆம், நீங்கள் தேடக்கூடிய மனிதன் நான் தான் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள். ஃபகால ரஜுலுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர் அல்லாஹுவின் தூதரின் முன்னால் வந்து அமருகிறார். இன்னி சஅல்துக, நான் உங்களிடத்திலே சில செய்திகளை கேட்கப் போகிறேன். ஃபமுஷத்திதுன் அலைக ஃபில் மஸ்அலா, சில நேரங்களில் என்னுடைய கேள்வி கடுமையாகவே இருக்கும். நான் கொஞ்சம் கேட்க போறேன் உங்கள்கிட்ட கேள்வி. காரணம், நான் எல்லாம் உங்களை போன்று நாகரீகத்திலே தொட்டிலே வாழ்ந்தவன் அல்ல. நான் கிராமிய புறங்களிலே நுக்மானினுடைய பள்ளத்தாக்கிலே ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டு ஒட்டகத்தோடு சேர்த்து என் சமூகத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடியவன் நான். அதனால் உங்களிடத்தில் நான் கேள்வி கேட்கக்கூடும். எவ்வளவு நுணுக்கமான வார்த்தைகள்! சக மனிதர்களோடு நாம் உரையாடும் பொழுது, நம்மோடு மேலே இருப்பவர்களோடு நாம் உரையாடும் பொழுது எப்படி உரையாட வேண்டும் என்பதை இமாம் புகாரி ரஹிமகுல்லா இந்த ஹதீஸை எதுல கொண்டு வருவார்களே, ஆனால் எப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். நபித்தோழர் கேட்கிறார் அந்த மனிதர், உங்களிடத்தில் இன்னி சஅல்துக ஃபமுஷத்திதுன் அலைக ஃபில் மஸ்அலா, சில பொழுது நான் கடினமாகவே என்னுடைய வார்த்தைகள் கேள்வியிலே இருக்கக்கூடும், அதனால் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். ஃபல தஜிது அலைய ஃபி நஃப்ஸிக, நான் கேட்பதினால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது என்று முதலிலேயே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதரிடத்திலே தன்னுடைய கருத்தை வைக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல் அம்மா பதஅலக், கேள்வியை நீங்கள் ஆரம்பியுங்கள், கேளுங்கள். நீங்கள், இந்த மனிதர் கேட்கிறார், முதல் வார்த்தை
வானங்களை எல்லாம் படைத்தவன் ஒரே இறைவன் என்று நீ சொல்கிறாயாமே, உண்மைதானா? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், வல்லாஹி நஅம், ஆம், வானங்களை படைத்தவன் ஒரே இறைவன் தான். பூமிகளை எல்லாம் படைத்தவன் ஒரே இறைவன் என்று நீ சொல்கிறாயாமே, உண்மைதானா? ஆம், உண்மைதான். பூமிகளை எல்லாம் படைத்தவன் ஒரே இறைவன் தான். எல்லா படைப்புகளையும் ஒருவன் தான் படைத்தான் என்று நீ கூறுகிறாயாமே, அது அல்லாஹுவை நீ எந்த ரப்பை நம்புகிறாயோ, அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அஸ்அலுக பிரப்பிக, நீ யாரை இறைவனாக நம்புகிறாயோ அந்த இறைவனை முன்னிறுத்தி உன்னிடத்திலே கேட்கிறேன், உண்மையை சொல், பொய் சொல்லாதே. எல்லாவற்றையும் ஒருவன் தான் படைத்தானா? வல்லாஹி நஅம், உண்மைதான். ஆம், எல்லாவற்றையும் ஒருவன் தான் படைத்தான். அதற்கு பிறகு அவர் கேட்கிறார், அஸ்அலுக பிரப்பிக வ ரப்பி மன் கபிலக, உன்னை படைத்த இறைவனும் உனக்கு முன்னுள்ளவர்களை படைத்த இறைவனை முன்னிறுத்தி உன்னிடத்திலே கேட்கிறேன், அல்லாஹு அர்ஸலக இலன் நாஸி குல்லிஹிம், உன்னைதான் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் இறை தூதராக அனுப்பினானா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் அரசர், அல்லாஹுவின் தூதர் தற்பொழுது கல்வியினுடைய ஆசிரியர், உலகத்தினுடைய தலைவர். ஆனால் அவரினுடைய கேள்வியினுடைய தோரணையை பாருங்கள். அல்லாஹு அர்ஸலக இலன் நாஸி குல்லிஹிம், உன்னைத்தான் அல்லாஹ் எல்லோருக்கும் இறை தூதராக அனுப்பினானா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம நஅம், உண்மைதான், என்னை மட்டும்தான் முழு உலகத்திற்கும் தற்காலத்திலே இறை தூதராக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறார். அன்ஷுதுக பில்லாஹ், அந்த அல்லாஹுவை சாட்சியாக்கி உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், அல்லாஹு அமரக அன் நுஸல்லிய ஸலாத்தல் ஹம்ஸ ஃபில் யௌமி வல் லைலா, ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் 5 நேரம் தொழ வேண்டும் என்று நீ சொல்கிறாயாமே, அல்லாஹுவை முன்னிறுத்தி நான் கேட்கிறேன், உண்மை சொல், அந்த அல்லாஹு தான் அப்படி சொன்னானா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம நஅம், ஆம், அல்லாஹு தான் கட்டளையிட்டான், அதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன். அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹுவை முன்னிறுத்தி உன்னிடத்திலே கேட்கிறேன், அல்லாஹு அமரக அன் தஸூம ஹாத ஷஹ்ர மினஸ் ஸனா, வருடத்திலே 1 மாத காலம் நோன்பு நோக்க வேண்டும் என்று நீ மக்களுக்கு கட்டளையிட்டாயே, அல்லாஹுவை முன்னிறுத்தி கேட்கிறேன், அல்லாஹுதான் உனக்கு சொன்னானா? உடனே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம நஅம், உண்மைதான், அல்லாஹு சொன்னதைத்தான் நான் சொல்லி இருக்கிறேன். அன்ஷுதுக பில்லாஹ், அல்லாஹுவை முன்னிறுத்தி உன்னிடத்திலே கேட்கிறேன், அல்லாஹுவை சாட்சியாக்கி கேட்கிறேன், அல்லாஹு அமரக அன் தஅஹுத ஹாதிஹி ஸதகத மின் அக்னியாஇனா ஃபதக்ஸீமஹா அலா ஃபுகராஇனா, எங்களில் பணக்காரர்களினுடைய செல்வங்களை எல்லாம் வாங்கி எங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீ பங்கு வைத்து கொடுக்கிறாயாமே, இப்படித்தான் அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டானா? அல்லாஹுவை முன்னிறுத்தி கேட்கிறேன், உண்மையை சொல்ல வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம நஅம், உண்மைதான், அல்லாஹுதான் கட்டளையிட்டான். இப்படி ஒவ்வொன்றாக அல்லாஹுவின் தூதரிடத்தில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், கேட்டதற்கு பிறகு அல்லாஹுவின் அர்-ரஜுலு, அந்த மனிதர் அப்படி அல்லாஹுவின் தூதருக்கு முன்பாக அமர்ந்திருந்தவர், உபுசுத் யதக், உன்னுடைய கையை நீட்டினி என்று சொல்கிறார். உடனே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக தன் கையை நீட்டுகிறார்கள். ஆமன்து பிமா ஜித்த பிஹி, உன்னை நான் நம்பிக்கை கொள்கிறேன், நீ கொண்டு வந்ததை நான் நம்பிக்கை கொள்கிறேன். வ அன அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் கேட்கிறார், என்னை யார் என்று உனக்கு தெரிகிறதா? உடனே அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், இல்லை. வ அன ரசூலு மின் வராஇ மின் கௌமி, எனக்கு பின்னால் ஒரு பெரும் சமுதாயம் இருக்கிறது. வ அன லிமாம் இப்னு ஸஅலபா, நான் தான் லிமாம் இப்னு ஸஅலபா என்ற மனிதன், ஸஅலபா பெற்றெடுத்த ஆண்மகன் நான் இந்த உஸ்பான் வாதி நுஅமான் என்ற கிராமத்தில் வாழக்கூடிய தலைவன் நான், என்னை நம்பி ஒரு பெரிய கோத்திரம் இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு உடனடியாக அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உடனே அல்லாஹுவின் தூதர் புரிந்து கொள்கிறார்கள், இவர் ஒரு பெரிய தலைவர், ஒரு கோத்திரத்தினுடைய தலைவர் வந்து இருக்கிறார் என்று தெரிஞ்ச உடனடியாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய எந்திக்கிறார், அந்த கிராமிய மக்கள் எந்திப்பதை போன்று விரைவாக எந்திக்கிறார். பெரிய தலப்பா கட்டியிருக்கிறார், சடை தொங்குகிறது, யார்கிட்டையும் எதுவுமே பேசல. சரி, நான் வருகிறேன் என்பதாக திரும்பி போகிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன வல்லா இன் ஸதக துல் அகீஸத்தைன், அந்த சடை 2 சடை தொங்கக்கூடிய இந்த மனிதன் நடந்து செல்லக்கூடிய அழகை பாருங்கள். இவன் மட்டும் நம்மிடத்திலே வாக்கு தந்திருக்கிறான், நம்மிடத்திலே வந்து கேள்வி கேட்டார், எல்லாவற்றையும் நாம் அவருக்கு சொல்லிக் கொடுத்தோம்,
நான் நம்பிக்கை கொள்கிறேன், இதன் மீது நான் இருப்பேன், நான் மாற மாட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறான், பார்ப்பதற்கு கோபமாக எழுந்திருப்பதை போன்று தெரியும், விரைவாக என்ன செய்கிறான், எழுந்து போகும்பொழுது ரசூல் சொன்னார்கள், யதுஹுலுல் ஜன்னா, சொர்க்கத்திலே நடமாடக்கூடியவரை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சொல்கிறார்கள். ஃபஅதா பஈரஹு, தன்னுடைய ஒட்டகத்துக்கு மேலே ஏறி விரைவா உட்காருகிறார். 700 கிலோமீட்டர் வந்திருக்கிறார். ஓய்வு எடுக்கணும்ல, ஒட்டகத்துக்கு தண்ணி காட்டணும்ல, தனக்கு சாப்பிடணும்ல. இந்த ஹதீஸ்ல வரும் புகார்ல எதுவுமே செய்யவில்லை. வந்தார், எங்கே முஹம்மது என்று கேட்டார். வந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹுவின் தூதரோடு பேசினார். வந்த காரியம் முடிந்தது. இப்பொழுது நான் சொன்னேன் அல்லவா, எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும், இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதான். உடனடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் அனஸ் அறிவிக்கிறார். உடனடியாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஃபஅதா பஈரஹு, தன்னுடைய ஒட்டகத்தினுடைய கயிறை அவிழ்த்தார். ஃபஅத்லிகி கால, ஒட்டகத்தினுடைய கால் கயிறை அவிழ்த்தார். சும்ம ஹரஜ, மேலே ஏறினார். விரைவாக அந்த ஒட்டகத்தை தட்டினார். மீண்டும் அவர் தன்னுடைய கோத்திரத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தார். ஹத்தா கதிம அலா கௌமிஹி, மீண்டும் 700 கிலோமீட்டர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒட்டகத்திலே எங்கும் அவர் நிற்கவில்லை. ரசூலோடி கூட சிறிது நேரத்தில் அவர் ஒரு வக்து கூட ரசூலோடி அவர் தொழுகைக்கு அமரவில்லை. அல்லாஹுவின் தூதரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு சொன்ன வார்த்தை என்ன, நான் ஒரு பெரும் சமூகம் எனக்கு பின்னால் இருக்கிறார்கள், அவர்கள் சார்பாக நான் வந்திருக்கிறேன், நான் கற்றுக்கொண்டு விட்டேன், அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும். உடனடியாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஒட்டகத்துல விரைவாக செல்கிறார். போய் சேர்ந்த உடனே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஃபஜ்தமிஉ இலைஹி ஃபகான அவ்வல மா தகல்லம பி, தன்னுடைய சமூகத்தினுடைய எல்லா மக்களையும் கூப்பிட்டார், எல்லாத்தையும் கூப்பிடுகிறார். உதாரண தலைவர் வாதி நுஅமானினுடைய கிராமத்தினுடைய பள்ளத்தாக்கின் தலைவனி வந்தார், எல்லாத்தையும் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அவர் முதல் வார்த்தை, அந்த மக்கள் லாத் உஸ்ஸா என்ற 2 சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்த வாதி நுஅமானினுடைய மக்கள் லாத் உஸ்ஸா என்பதை வணங்கி கொண்டிருந்தார்கள். வந்ததுதான் தாமதம். பிஸல் லாத் வல் உஸ்ஸா, பிஸல் லாத் வல் உஸ்ஸா, லாத்து உஸ்ஸாவுக்கு இழிவு உண்டாகட்டும், லாத்து உஸ்ஸாவுக்கு இழிவு உண்டாகட்டும். மக்கள் எல்லாம் قالوا يا هذا لمام லம்மாம் இத்தகி, பயந்துகொள், அல் பரஸ் வல் ஜுதாம் வல் ஜுனூன், பைத்தியம் பிடிச்சிரும், என்ன பேசுகிறாய், குஷ்டரோகம் வந்துவிடும், என்ன பேசுகிறாய். வைலக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும். இன்னஹுமா வல்லாஹி மா யதுர்ரானி வலா யன்ஃபஅன், அல்லாஹ்வை தவிர எதுவும் எனக்கு தீங்கிழைக்க முடியாது. அவ்வளவு நம்பிக்கை. ஒரு சில நொடிகள் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்பாக ஒரு ரக்காத்து கூட தொழவில்லை, ஒரு ஜும்மாவினுடைய பயானை கூட கேட்கவில்லை, நபியினுடைய ஒரு கல்வி சபையில் கூட அமரவில்லை. சொன்ன வார்த்தை வல்லாஹி மா யதுர்ரானி வலா யன்ஃபஅன், யாரும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது அல்லாஹ்வை தவிர. இன்னல்லாஹ கத் பஅஸ ரசூலன், அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரு தூதரை அனுப்பி இருக்கிறான். வ அன்ஸல அலைஹி கிதாபன், அந்த தூதருக்கு அல்லாஹ் ஒரு குர்ஆன் என்ற வேதத்தை தந்திருக்கிறான். நான் அந்த நம்பிக்கையில் இருக்கிறேன், உங்களும் நீங்களும் அந்த நம்பிக்கையின் பால் வர வேண்டும் என்று அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், மா அம்சா ஃபீ தாலிகல் யௌம வ ஃபீ ஹாதிரிஹி ரஜுலுன் வலா இம்ரஅத்துன் இல்லா முஸ்லிமன், அன்றைய மாலை பொழுது கடப்பதற்கு முன்பாக அத்தனை ஆண்களும் அத்தனை முஸ்லிம்களும் அவரால் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்து விட்டார்கள். ஒரு சில நிமிடங்கள் ரசூலோடி வந்தவர், கேள்வி கேட்டவர் போறாரு. நான் ஒரு சமூகத்தின் தலைவன், பெரிய பொறுப்பு இருக்கு, உட்கார்ந்து பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, வருகிறேன் என்று ஒட்டகத்தை தட்டி போனவர். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகத்துல இவரை போன்ற ஒரு சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனை நாங்கள் பார்த்ததே இல்லை. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை, அஃவலு மின் திமான், தன் சமூகத்தை நரகத்திலிருந்து காக்க வேண்டும், தன் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அந்த ஆசையுடைய, சமூகத்தை நேசிக்கக்கூடிய ஒருவரை இவரை போன்று நாங்கள் ஒருவரை பார்த்ததே இல்லை. உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், மா ரஅய்து அஹ்ஸன மஸ்அலத்தன் வலா அவ்ஜஸ மின் தம்மான், லம்மான மாதிரி தன் சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய ஒருவரை நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதாக முழு சமூகத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய சமூகத்தை அனைவரையும் அன்றைய மாலை பொழுதே, காலையிலே எங்கோ ஒரு இடத்திலே சுஜூது செய்து கொண்டிருந்தவர்களை, காலையிலே எங்கோ ஒன்றை வணங்கி கொண்டிருந்த மக்களை
மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக இஸ்லாம் என்ற ஒரு பெரும் ஜோதியை அந்த மக்களுக்கு கொண்டு போய் இந்த லம்மான் என்ன செய்தார் என்று சொன்னால் சேர்த்து விட்டார். அவர் அந்த இடத்திலேயே அன்றைக்கே ஒரு மஸ்ஜிதை கட்டினார். அவரே இமாமாக நின்று என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு தொழுகை நடத்தினார் என்பதாக இந்த வரலாறை நாம் பார்க்கிறோமேயானால், அன்பான உறவுகளே, நாம் எவ்வளவு நன்மையான காரியங்களை கேட்கிறோம். நம்மில் எத்தனை சகோதரர்கள் இன்றைய தினம் இமாம் ஓதிய ஒரு வசனம், அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆண்களை தந்திருக்கிறான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவினுடைய இந்த வசனத்திற்கான வியாக்கியானம், இந்த வசனத்திற்கான விளக்கம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வீட்டு பெண்களையும் நமக்கு கீழ் உள்ளவர்களையும், ஆண் என்பவன் உடலால் பலமுடையவன் மட்டுமல்ல, ஆண் என்பவன் நானெல்லாம் ஆண்கள், நாங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் எல்லாம் எழுந்து நிற்க வேண்டும், எனக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்று பெருமை அடிக்கக்கூடியதற்கல்ல இந்த வசனங்கள். மாறாக தனக்கு கீழுள்ளவர்களை எல்லாம் சொர்க்கம் அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம எத்தனை சகோதரர்கள் நம்முடைய தாயிடத்திலே தௌஹீதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். ஒரு சமூகம் தன்னை நம்பிக்கை கொண்டு தன்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சமூகம் நரகம் சென்று விடக் கூடாது என்பதிலே இந்த லம்மாதுக்கு இருந்த அந்த ஆசையும் பாசமும், நம்மை பெற்றெடுத்த தாய், நம்மை பெற்றெடுத்த சகோதரன், நம்மோடி பிறந்த சகோதரர்கள், நம்மை பெற்றெடுத்த வாப்பா, எத்தனை நபர்கள் நம்முடைய வீடுகளில் இணை வைக்கக்கூடியவர்களாக, அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களாக, ஒரு முறை கூட அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யாத எத்தனையோ பெற்றோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம்? ஆனால் நாங்கள் எல்லாம் தௌஹீதை பேசுகிறோம், நாங்கள் எல்லாம் மார்க்கத்தை பேசுகிறோம், நாம் எல்லாம் தொழுகிறோம். ஆனால் நம்முடைய வீட்டு விஷயங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், நஷ்டமடைந்தவன் யார் தெரியுமா? தானும் கெட்டு தன் குடும்பத்தையும் நரகத்திற்கு அழைத்து செல்கிறானே, இவன் தான் நஷ்டவாளி என்பதாக குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அதனால் இந்த லம்மாதினுடைய வரலாறு என்பது, முதலில் நாம் எதை கற்றுக்கொள்கிறோமோ நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்னுடைய தாயை விட சொர்க்கத்திலே ஹசன் பஸ்ரி சொல்வார்கள், உலகத்தில் ஆக பெரிய சோதனை என்னவென்றால், நாளைக்கு மறுமையில் நம்மிலே ஒருவர் சொர்க்கத்திலும் நம்மிலே ஒருவர் நரகத்திலும் இருப்பதுதான். என் தாய் சொர்க்கத்தில், நான் நரகத்தில், அல்லது நான் சொர்க்கத்தில் என் தாய் நரகத்திலே பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிட்டுமையானால் அதைவிட கேவலம், அதைவிட வருத்தம் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த லம்மாதினுடைய வரலாறு ஒரு நபர் பொறுப்புடையவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, தனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை எப்படியாவது தான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெற வேண்டும் என்ற அந்த லம்மாதை போன்று நாம் என்ன செய்ய வேண்டுமே ஆனால், எதையெல்லாம் படிக்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ, முதலில் நாம் கடத்த வேண்டியவர்கள் நம்முடைய குடும்பங்களாக இருக்கும், நம் மனைவி மக்களாக இருக்கும். எங்கே அமர்ந்திருக்கிறோம், நம்மில் எத்தனை நபர்களினுடைய குழந்தைகள் போதைக்கு அடிமையாக, அசிங்கத்திற்கு அடிமையாக, எங்கோ ஒரு இடத்திலே இரவு நேரத்தினுடைய தொழுகையை கூட நிறைவு செய்யாமல், ஃபர்தான தொழுகையை கூட நிறைவு செய்யாமல் நம்மில் எத்தனையோ குழந்தைகள் நாம் கவனிக்காமலேயே இருக்கிறோம். அதனால் அன்பான உறவுகளை, இந்த லம்மாதினுடைய வரலாறு என்பது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த ஒரு பாடமாக இருக்கிறது. அன்றைய காலை, அன்றைய மாலை பொழுதே தன் முழு சமூகத்தை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்கு கொண்டு வந்தார். அவர் கெட்டிய பள்ளிவாயில் இன்றைக்கும் வாதி நுஅமானிற்கு நீங்கள் செல்வீர்களேயானால், வாதி நுஅமானிலே அவர் கெட்டி எழுப்பிய அந்த மஸ்ஜிதினுடைய அந்த தடயங்கள் இருப்பதை நாம் காண முடிகிறது என்று சொன்னால், அவரால் அவரினுடைய சமூகமும் லட்சோபக்கணக்கான மக்கள் இன்று வரை அவரினுடைய கோத்திரம் வாதி நுஅமானிலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தாயிஃபிற்கு சென்றால் இவரினுடைய சமூகம் தான் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருக்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர் இந்த லம்மாதாக இருக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நன்மையாக நாம் எடுக்கிறோமோ அதை பிறருக்கு கொண்டு போய் விரைவாக சேர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இது போன்று வரலாற்றில் மின்னக்கூடிய மற்றும் ஒரு மாணிக்கத்தை நாம் பார்க்கலாம். வாஹதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.